Welcome to HB Max channel. இன்னைக்கு நம்ம 10th Max State Board Syllabus Chapter 1 Relations and Functionsல Exercise 1.4 கான Concepts and Definitions பார்க்க போகிறோம். Previous exercise எல்லாமே previous வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து representation of functions. A function may be represented by a set of ordered pairs, a table form, an arrow diagram, a graphical form. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 டைப்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 4 டைப்பாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் கூட இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, அது ஒன்ஸ் இப்போ பார்த்தலாம். லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படிலாம் அதனோட ஆன்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ ஆர்டர்டு பேர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸை செட் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுவாங்க. அண்ட் அந்த செட்டில் வர எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டர்டு ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுவாங்க. ஸோ ஆர்டர்டு பேர்னால் நமக்கு தெரியும், எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஆர்டரில் எடுத்து எழுதுறது தான் ஆர்டர்டு பேர் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the set f equal to x comma y such that y equal to f of x, x belongs to a for all ordered pairs represent a functions. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வந்த ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செட்டுக்குள்ளே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இந்த பேர்ஸை வந்து. செட்டுன்னு நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கர்லி ப்ராக்கெட்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு செட்டுன்னு நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, இந்த டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வந்து கோ டொமைனில் மேப்பிங் ஆகியிருக்கும். ஸோ அப்படி மேப்பிங் ஆகியிருக்கிற எலிமெண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸோட எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து 1 வந்து மேப்பிங் டு 2 அப்படின்னா எஃப் ஆஃப் 1 வந்து 2. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எலமெண்ட் எல்லாமே என்னது ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பியில் அந்த கோடொமையில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து என்ன இருக்கும், ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படி ஆர்டரில் எடுத்து எழுதுறது வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஃபார்மேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபார்ம். The value of x and the values of their respective image under f can be given in the form of table. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, டொமைனில் இருக்கிற வேல்யூ இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸ் வரும்போது அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த எலிமெண்ட்டோட ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூஸ் நான் 1 எடுத்து ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூஸ் வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 is related to 2, 2 is related to 5, 3 is related to 8, 4 is related to 11. ஸோ ரிலேஷன்ஸ்னாலும் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னது, எஃப் ஆஃப் 1 equal to 2 and function of 2 equal to 5, which means f of 2 equal to 5, f of 3 equal to 8, f of 4 equal to 11. ஸோ நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து arrow diagram. An arrow diagram indicates the elements of a domain of f and their respective image by means of arrows. ஸோ நமக்கு தெரியும், ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம், இந்த மாதிரி 2 டொமைன் அண்ட் கோ டொமைன் கொடுத்து 2 செட்டு கொடுத்துட்டு ஸோ வர ஃபங்க்ஷன்ஸை அதை மேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ 1 அப்படிங்கிறது 2ஓட மேப்பிங் ஆகியிருக்கு, 2 வந்து 5ஓட, 3 8, 4 வந்து 11ஓட மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி ஆரோ மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபோ. நமக்கு வந்து ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃபில் வந்து பாயிண்ட் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா the ordered pairs in the collection f equal to x comma y such that y equal to f of x, x belongs to a. ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் இல்லைங்களா. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதை எப்படி எடுத்து எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் எடுத்து எழுதுவோம். ஆர் plotted as a point in xy plane. The graph of f is the totality of all such point. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் கெட்ட பாயிண்ட்ஸை வந்து இந்த மாதிரி கிராஃபில் வந்து பாயிண்ட் பண்ணுறது தான். இந்த வந்து எக்ஸ் அப்படிங்கிறது
டொமைனோட பாயிண்ட்டு அண்ட் கோடொமைனோட பாயிண்ட் வந்து y ஓகேங்களா. ஸோ வந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு 1,2 1 இஸ் ரிலேட்டட் டு 2 இல்லைங்களா. ஸோ 1 அப்படிங்கிறது வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஆக்சஸில் பார்க்கணும். 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 2 எங்கே இருக்குது, y ஆக்சஸில் பார்க்கணும். ஸோ 1,2 இங்கே டிப்ளாய் பண்ணணும். ஸோ வந்த ஆன்சர்ஸை இந்தமாரி பாயிண்ட் பண்ணி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து கிராஃப் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசன்ட் பை அன் கர்வ் இன் அ கிராஃப், but not every curve drawn in a graph will represent a function. The following test will help us in determine whether a given curve is a function or not. And இந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஃபில் வந்து பாயிண்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி பாயிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்பை வந்து அவங்க வந்து கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம அந்த கர்வை யூஸ் பண்ணியே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து இந்த எக்ஸசைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா இந்த மாதிரி கிராஃபில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற எல்லா ஷேப்ஸுமே வந்து கர்வ் தான். ஆனால் எல்லா கர்வுமே வந்து ஃபங்க்ஷன்ஸாக இல்லையான்றது வந்து நம்ம வந்து அந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னது, இந்த மாதிரி டொமைன் அண்ட் கோடொமைனில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி மேப் பண்ணுவோம். அப்படி மேப் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்ஸ், அதாவது யூனிக் எலிமெண்ட் இன் ஏ ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் பி. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் மேப்பிங் அங்கே இருக்கணும். பட் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கலாம். அப்போ வந்து 1 2 வந்து ஏவோட மேப் ஆகி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அண்ட் இந்த ஏங்கிற டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நாம இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸில் மேப்பிங் ஆகியிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு காமனாக பார்த்துருந்தோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லுமே வந்து சில டைப்ஸ் இருக்குது. 1 to 1, many to 1, on to, into. ஸோ அந்த டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். A function f from a to b is called 1-to-1 function if distinct element of a have distinct image in b. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டு, பிங்கிற செட்டு, ரெண்டு செட் ஓகேங்களா. ஏங்கிறது டொமைன், பிங்கிறது கோடொமைன். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் இங்கே மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, 1ஓட ஃபங்க்ஷன் என்னது ஏ. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்து b. So 3 is related to d, 4 is related to c. Okay, இந்த மாதிரி எவ்ரி டிஸ்டன்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்டன்ட் இமேஜ் இருக்கணும். இப்போ 1ஓட இமேஜ் என்னது a, 2ஓட இமேஜ் வந்து b, 3ஓட இமேஜ் வந்து d, 4ஓட இமேஜ் வந்து c. ஸோ எதுவுமே வந்து எல்லா இமேஜும் வந்து டிஸ்டினிட்டாக இருக்குது, எதுவுமே வந்து சேம் இமேஜாக இல்லை. அந்த மாதிரி டிஸ்டினிட் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். அண்ட் a 1-to-1 function is also called an injection. ஸோ 1-to-1 functions நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. and if for all a1, a2 belongs to a, f of a1 equal to f of a2 implies a1 equal to a2, then f is called 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த டெஃபனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a1, a2 அப்படிங்கிறது என்னது, ஏங்கிற டொமைனில் இருக்கிற எலிமெண்ட். இது வந்து 1 வந்து a1, 2 வந்து a2, 3 வந்து a3, 4 வந்து a4. ஸோ இந்த எலிமெண்ட்டில் ரெண்டு எலிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அது என்ன இம்ப்ளைஸ் பண்ணோம் அப்படின்னா a1 ஈக்குவல் டு a2. இப்போ வந்து 1 and 2ஓட இமேஜ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த a1 a2 அப்படிங்கிற வேல்யூ சேமாக இருந்தால் மட்டும்தான் அதோட இமேஜ் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது இதோட மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு இன்புட்டுக்கு வந்து சேம் இமேஜ் மேப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு இன்புட்டு என்னவாக இருக்குன்னா சேமாக தான் இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அது 1-to-1. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 2 வந்து ஏவோட மேப்பிங் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா 1 2 என்னது டிஃப்ரெண்ட்டாக
எலிமெண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A1 ஈக்குவல் டு A2. இங்கே வந்து 1 இருக்குது அண்ட் இங்கேயும் 1 இருக்குது அப்படின்னா அதோட இமேஜ் ஏவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் இமேஜ் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக தான். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸோட இமேஜ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அந்த 2 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. A equal to 1, 2, 3, 4. B equal to A, B, C, D, E. ஸோ AB அப்படிங்கிற 2 செட்டு கொடுத்துட்டாங்க. லெட் ஃபங்க்ஷன்ஸ் என்னது, இதை வந்து ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதுறது தானே ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினை பொறுத்து தான் அது வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். இங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்காக உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதுறாங்க. ஸோ நம்ம கொடுத்துக்கிற கொஷின்ஸ்லுமே இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்து எழுதுறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, கொடுத்துருக்குற டிபெண்ட் அப்பான் த கொஷின். ஓகேங்களா, ஸோ 1, A, 2, B, 3, C, 4, 3, D, 4, C. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்து எழுதியாச்சு. different element in A, there are different image in B. ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து arrow diagramல represent பண்ணியாச்சு. 1 is mapping to A, 2 is mapping to B, 3 is mapping to D, 4 is mapping to C. ஸோ அதாவது unique element in A has unique image in B. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனில் என்ன கண்டிஷன் என்னது, எல்லா எலிமெண்ட்டுக்கும் செப்பரேட் இமேஜ் இருக்கணும். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே பிங்கிற கோட் டொமைனில் இ வந்து மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகலை. எப்பயுமே வந்து டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் தான் மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் கோட் டொமைனில் சில எலிமெண்ட்ஸ் வந்து மேப்பிங் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. எப்போயுமே நம்ம வந்து டொமைனில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு 1-to-1 function. Hence F is a 1-to-1 function. Next, let G equal to ஒரு functions கொடுத்துருக்காங்க. 1, B, 2, B, 3, C, 4, E. அதாவது function of 1 ஓட வேல்யூ தான் என்னது, B. function of 2 ஓட வேல்யூ B. function of 3 ஓட வேல்யூ C. function of 4 ஓட வேல்யூ E. ஓகேங்களா, which means 1 is related to B, 2 is related to B, 3 is related to C, 4 is related to E. ஸோ ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம மேப்பிங்கில் வந்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, G is a function from A to B such that G of 1 equal to G of 2 equal to B, but 1 not equal to 2. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, G of 1 என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் 1. அது என்ன, இங்கே Fன்னு கொடுத்தா அதை வந்து F of 1ன்னு கொடுப்போம். இங்கே ஜின்னு கொடுத்ததுக்கால G of 1. ஓகேங்களா, அதுவும் வந்து ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ G of 1 வந்து அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் 1ம் ஃபங்க்ஷன் ஆஃப் 2ம் ஈக்குவல் டு B. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1ஓட இமேஜும் 2ஓட இமேஜும் சேமாக இருக்குது. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் 1 தான் B அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்து என்னது B. ஸோ 2 எலிமெண்ட்டோட இமேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. பட் 1ம் 2ம் என்னது, நாட் ஈக்குவல். நம்ம ப்ரீவியஸ் டெஃபினிஷன்ஸில் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 எலிமெண்ட்டும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது 1-to-1 அப்படிங்கிற நம்ம டெஃபினேஷன் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே 1ம் 2ம் அது நாட் ஈக்குவல். ஸோ திஸ் 2 distinct element 1 and 2 in the first set A have same image B, the second set in B. Hence G is not a 1-to-1 function. ஸோ 1-to-1 என்னது, எல்லா யூனிக் எலிமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், பட் திஸ் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். இது வந்து என்னது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து many-to-1 function. A function f from A to B is called many-to-1 function if 2 or more element of A have same image in B.
ஓகே, 1 to 1 என்னது, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஆனால் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் என்னும்போது நம்மளுக்கு வந்து நிறைய 2 or more எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிங்கிற 2 செட்டு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம எடுத்தாச்சு. அது ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். P1 related to F1, P4 related to F1, P6 related to F1. and இங்கே பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்டோட இமேஜ் வந்து F1 இருக்குது. அண்ட் F2ங்கிறதுல பாருங்கள் P3 P7 ஓட இமேஜ் என்னது F2 அண்ட் P5 P2ஓட இமேஜ் என்னது F3. ஸோ இந்த மாதிரி 2 or more எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜ் மேப் ஆகியிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Then f is the function from a to b in which different element 1 and 2 of a have the same image a in b. Hence f is a many to one function. So more element வந்து ஒரே image இருக்கு அப்படின்னா அது வந்து many to one function. Next on to function. A function f from a to b is said to be a onto function if the range of f is equal to the codomain of f. In other words, every element in the codomain b has a pre-image in the domain a. An onto function is called a surjection. So first வந்து onto function என்னன்னு சொல்லியிருக்காங்க, the range of f is equal to codomain of f. ஸோ ரேஞ்சுனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டொமைன் அண்ட் கோடொமைன். இந்த கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டில் எந்தெந்த எலிமெண்ட்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸில் மேப்பிங் ஆகியிருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்எம்என். ஸோ இது வந்து கோடொமைனோட எலிமெண்ட். அண்ட் இந்த எலிமெண்ட்டோட மேப் யூனிக்காக இருக்குது இல்லைங்களா, எல்லா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸில் என்ன மீனிங்னா, இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொன்னால் எந்தெந்த எலிமெண்ட்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச் ஆஃப் எஃப். இங்கே டெஃபனிஷனில் என்ன சொல்லிக்கிறாங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு த கோடொமைன் ஆஃப் எஃப். கோடொமைன் ஆஃப் எஃப்னான்றது இந்த ஃபுல் இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, பி அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் கோடொமைன் இல்லைங்களா. ஸோ அந்த எலிமெண்ட்டும் மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிற எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். அதாவது பியில் கொடுத்துருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகி இருக்கணும். அப்படி இன்வால்வ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்ரி எலிமெண்ட் இந்த கோடொமைன் ஆஃப் பி ஹாஸ் ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஏ. ஸோ ப்ரீ இமேஜ்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். இப்போது எக்ஸ் வந்து மேப்பிங் டு எம் அப்படின்னா எக்ஸோட இமேஜ் தான் எம் அண்ட் எம்மோட ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒய்யோட இமேஜ் என், என்னோட ப்ரீ இமேஜ் ஒய், இசட்டோட இமேஜ் வந்து எல், எல்லோட ப்ரீ இமேஜ் இசட். ஸோ அப்போது பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் ஏல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கணுன்றதோட தான் மீனிங். ஓகேங்களா. அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ஷன் அப்படின்ற நேம்லேயும் நம்ம சொல்லுவாங்க. கொஷின்ஸில் வந்து ஆன் டுன்னு கொடுக்கலாம், இல்லை சப்ஜெக்ஷனும் கொடுக்கலாம். அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ பிங்கிற 2 செட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது என்னது, இதெல்லாம் எந்தெந்த எலிமெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதெல்லாம். ஸோ எல் எம் என் 3 எலிமெண்ட்டுமே என்ன இருக்குது, 3 எலிமெண்ட்ஸுமே ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எல் கமா எம் கமா என் which is equal to b. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால which is equal to b. hence f is an onto function. next வந்து into function. A function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. That is, the range of f is a proper subset of the codomain of f.
In other words, a function f from a to b is called into if it is not onto. ஸோ இன்டூ ஃபங்க்ஷன்ஸில் ஆன்டூ ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க ப்ரீவியஸ் டெஃபினேஷன் ஆன்டூவில் என்ன சொல்லியிருக்காங்க பிங்கிற கோடொமையில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகி இருக்கணுன்றது வந்து ஆன்டூ. இன்கேஸ் எதனா ஒரு எலிமெண்ட் வந்து மேப்பிங் ஆகலை பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. A function from a to b is called an into function. There exists at least one element b which is not the image of any element of a. ஸோ இங்கே இருக்கிற எதனா ஒரு எலிமெண்ட் வந்து ஏவோட இமேஜ் இல்லை ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா ஏங்கிற எலிமெண்ட்டோட இமேஜாகவும் இது இல்லை அப்படின்னும் போது அது என்னவாகும், அது வந்து ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிற 4 எலிமெண்ட்டில் y வந்து மேப்பிங்கில் மேப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எதனா எலிமெண்ட்ஸ் வந்து மேப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. And that is the range of f as a proper subset of the codomain of f. So range of f ன்றது என்னது, இங்கே w x z. ஸோ ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம் ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, which is subset of b. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பியில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் எலிமெண்ட். ஸோ அது டெஃபினட்டாகவே பியில் இருக்கிற ஒரு சப்செட் தானே. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். லெட் ஏ அண்ட் பி ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது டபிள்யூ எக்ஸ் இசட், சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஏன்னா அங்கே வந்து பார்ட் ஆஃப் எலிமெண்ட்டு தான் வந்து ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அந்த எலிமெண்ட்ஸை வந்து என்னது பியில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது ஒரு சப்செட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சப்செட் ஆஃப் பி. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Therefore f is a into function. Note that y belongs to b is not an image of any element in a. So y வந்து என்னது a ஓட எந்த எலிமெண்ட்டோட இமேஜும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. Next definition வந்து bijection. If a function f from a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. So 1 to 1 function என்னன்னு பார்த்துருந்தோம், ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் யூனிக் எலிமெண்ட்டுக்கு யூனிக் இமேஜ் இருக்கணும். ஆன் டு ஃபங்க்ஷனில் என்ன பார்த்துருந்தோம், அதாவது பியில் இருக்கிற கோடொமைனில் எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சேமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லலாம்னா பைஜெக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, 1 to 1 and on to ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன். டிஸ்டினட் எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டினட் இமேஜ் இன் பி. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது, யூனிக்கான இமேஜ் இருக்குது இல்லைங்களா. 1ஓட இமேஜ் w, 2ஓட இமேஜ் z, 3ஓட இமேஜ் வந்து x. And second condition என்னது, on to ஓட condition, every element in B has a pre-image in A. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கா, 1, W-ஓட ப்ரீ இமேஜ் 1, Z-ஓட ப்ரீ இமேஜ் 2, X-ஓட ப்ரீ இமேஜ் 3. ஸோ எல்லாமே மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பைஜெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இலுஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை ஷார்ட்டாக 1 to 1. ஸோ 1 to 1 என்னது, எல்லா யூனிக் எலிமெண்ட் இன் ஏ ஹாஸ் யூனிக் இமேஜ் இன் பி. ஸோ இந்த மாதிரி டிஸ்டினட் எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டினட் இமேஜ் இன் பி தான் என்னது 1 to 1. மெனி to 1 என்னது, 2 or more element of A have the same image in B. So 2 different element இல்லைங்களா, 2 or more element. So 2 element have என்னது சேம் இமேஜ் E. ஸோ ஏவோட மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 எலிமெண்ட் இல்லை 3 எலிமெண்ட் வந்து சேம் இமேஜோட மேப்பிங் ஆகி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெனி டு 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆன் டு. ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடொமைன், அதாவது பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகி இருந்துச்சுனாலே அது என்ன, ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன்ஸில் என்னது, இந்த மாதிரி கோடொமைனில் எலிமெண்ட்ஸ் மேப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். ஏன்னா இந்த ரேஞ்ச் என்னது ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகி இருக்கிறது A to D வரைக்கும். ஸோ இந்த பிங்கிற செட்டில் அது ஒரு பார்ட். ஸோ அது என்னது ஒரு சப்செட் ஆஃப் பியோட சப்செட் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் பிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப்
கோடொமைன். ஸோ கோடொமைனுங்கிறது பிங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும். There exists at least one element in B which is not the image of any element of B. ஸோ இந்த மாதிரி செட்டில் எதுனா ஒரு எலிமெண்ட் கூட மேப்பிங் ஆகலைனாலுமே அது வந்து என்னது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட் இருந்தாலே போதும். ஸோ நிறைய எலிமெண்ட் மேப்பிங் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் அது இன்டூன்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒன் இருந்தாலுமே மேப்பிங் ஆகாமல் இருந்துச்சுனாலே அது என்ன, அது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. there are some special case of function which will be very useful. we discuss some of them below. so okay, first வந்து என்னது, constant function, identity function, real valued function. ஸோ 3 functions கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட்னா ஜென்ரலாகவே என்னது, மேக்ஸில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அது வேல்யூஸ் மாறாது, ஏதோ ஒரு வேல்யூஸ். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2x = 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2x = 0ங்கிறதுல 2ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் வந்து வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. 2xங்கிறதுல 2 என்னது, 2ஓட வேல்யூ மாறாது. நீங்கள் எக்ஸுங்கிற இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2ஓட வேல்யூ மாறாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 2 என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ எந்த வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதாவது வேரியபிள் இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. A function f from a to b is called a constant function if the range of f contains only one element. That is, f of x equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லுஸ்ட்ரேஷனில். ஃபங்க்ஷன் a to bக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஏன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, ஃபங்க்ஷன் ஆஃப் பி, ஃபங்க்ஷன் ஆஃப் சி, ஃபங்க்ஷன் ஆஃப் டி என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு அது சேம் எலிமெண்ட். ஒரு கான்ஸ்டன்ட் சின்றத கான்ஸ்டன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து மீன் பண்ண ஸ்மால் சி. ஸோ 3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் வர ஆன்சர் என்னது, 3 தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்குற எலிமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஒரே ஆன்சர்ஸாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏ அண்ட் பி ஃபங்க்ஷன்ஸ் என்னது, a is related to 3, b is related to 3, c is related to 3, d is related to 3. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் அது ஒரே ஒரு இமேஜ். ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 3. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது, எதெல்லாம் பிங்கிற கோடொமைனில் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது 3. எஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். Next one, the identity function. Let A be a non-empty set, then the function f from a to a defined by f of x equal to x for all x belongs to a is called an identity function on A and is denoted by IA. ஸோ ஒரு நான் எம்டி செட், நான் எம்டினானது அதில் எலிமெண்ட் இருக்கிற ஒரு செட்டு. அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அதே சேம் செட்டோடவே மேப்பிங் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதாவது ஏங்கிற செட்டு இருக்கிற எலிமெண்ட்டு அதே எலிமெண்ட்டோட மேப்பிங் ஆகுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி தென் ஐடென்டிட்டி ஆஃப் ஏ. ஸோ ஐஏன்றது என்னது, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ எஃப் ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஐஏ ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கொஸ்டினில் அது என்னது ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு, ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு அகெயின் ஏ, பி இஸ் ரிலேட்டட் டு பி, சி இஸ் ரிலேட்டட் டு சி. An identity function is an identity function on A. ஸோ எந்த எலிமெண்ட்டோ அதே எலிமெண்ட்டோட மேப்பிங் ஆகி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். A function f from a to b is called a real value function if the range of f is the subset of
the set of all real numbers are. That is f of a subset of R for all a belongs to a. வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு டொமைன் கோடொமைன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேப்பிங் பண்ணுவோம் வந்து ஆன்சர்ஸை. ஸோ அப்படி மேப்பிங் பண்ணும்போது அந்த கோடொமைனில் இருக்கிற அந்த ரேஞ்ச் இருக்குங்களா, ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியதில் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ ரியல் நம்பர், அதாவது ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கும். வாட் இஸ் ரியல் நம்பர்? ரியல் நம்பர்னால் எல்லா நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர், ஸோ எனி நம்பர், டெசிமல் நம்பர். ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஃபங்க்ஷன்ஸில் எனி ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து டெசிமலாக கூட ஆன்சர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே அது வந்து இருக்கணும். அந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வர ஆன்சர்ஸ் எதுக்குள்ளே இருக்கும், ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் தான் என்னது, எல்லா நம்பர்ஸும் சேர்ந்தது. நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ், பி பை கியூ ஃபார்ம்ஸ் எல்லா நம்பர்ஸும் சேர்ந்தது தான் என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டெஃபனிஷனில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, கிராஃபிக்கல் ஃபார்ம். அதில் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வர ஃபங்க்ஷன்ஸை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸை வந்து இங்கே நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி வர அந்த கிராஃபை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கர்வ். அது எனி ஷேப்பில் இருக்கலாம், ஆனால் அதோட பேர் என்னென்னா கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, a curve drawn in a graph represent a function if every vertical line intersects the curve at only one point. ஸோ vertical line test. இப்போது நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ஒரு ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், ஆரோ டயக்ராமில் போட்டு அது ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நம்ம வந்து விஷுவலாக பார்த்து சொல்லிடுவோம். ஸோ இன்னொரு வே ஆஃப் மெத்தடும் இருக்குது. என்னென்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அண்ட் ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கிராஃபில் அந்த பாயிண்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், அதாவது வெர்டிக்கல்னால் என்னது, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதுதான் அந்த வெர்டிக்கல். ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே ட்ரா பண்ணுறோம். அப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம அந்த வந்த கிராஃப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஆகணும், இன்டர்செக்ட் ஆகணும். இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான். நீங்கள் எந்த இடத்துல வேணால் நீங்கள் அந்த லைனை வரைஞ்சிங்கனாலும் என்ன, அது ஒன்ஸ் மட்டும்தான் அதுலேருந்து அது இன்டர்செக்ட் ஆகணும். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனை நீங்கள் எங்கே போட்டாலுமே எங்கே நீங்கள் இந்த, ஆனால் வெர்டிக்கலாக போடணும். வெர்டிக்கலாக நம்ம போடும்போது அது என்னவாகுது, ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன, அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஹாரிசாண்டல் என்னது, இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக ஒரு லைன் போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ஒரு ஹாரிசாண்டல் லைன். A function represent in a graph is 1 to 1 if every horizontal line intersect the curve at only one point. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃபில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்த பாயிண்ட்ஸ் இங்கே பிங்க் கலர் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைனில் ஒரு ஹாரிசாண்டல் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரா பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன, அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஏன் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா, இப்போது இன்கேஸ் வேறு எதனா பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன மீனிங்னா, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத அதோட ரெப்ரசன்டேஷன். நம்ம வந்து எக்ஸாம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம்மில் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் எதனால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.